whatever I do, by God's grace, the clarity is abundant. My target audience, what I want to achieve through my business is very, very clear. எனக்கு be it 2.0 or dental clinic or the businesses I run, I'm very clear about the purpose of the business. இது வரையிலும் நாங்கள் வந்து இதை பற்றி பேசுங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த இன்க்ரீடியன்ட் இது இவ்வளோ நிமிஷம் நாங்கள் சொன்னதே கிடையாது. We have not given one single script. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் 2.0க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பிராண்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேஜ்லேயே போய் பார்த்தீங்கன்னா வாட் ஷுட் ஹவ் ரிட்டன் அபவுட் 2.0 ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் 2.0 and something else will be contradictory. I mean, like இது left extreme, right extreme இருக்கும். Because I only want them to write about their experience. No fabrication, no molam posifying. இது இவ்வளோதான். இது இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்து இது if you think this is your type, you can always come here. So சஸ்டைனபிளாக இருக்கும். நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணோம்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. அண்ட் இப்போ நீங்க ரியல் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க மக்களுக்கு ஒரு சந்தேகம்னா, பீயிங் அ சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் இன் ஸ்கின் அண்ட் ஹேர்னும் போது இதை நான் உங்ககிட்டயே கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பேஜை ஓப்பன் பண்ணாலே தெர் இஸ் மோர் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வாக்கின்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ 2.0 கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வாக்கின் அப்படின்னும் பொழுது மக்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. நம்பர் 1, will it be too expensive because the celebs walking in? Number 2, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கணுமா? ஐம் டாக்கிங் அபவுட் ஆல் த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு நம்ம டெய்லி வீட்டில் இருக்கோம், இல்லை ஜஸ்ட் ஒர்க் போகிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் வந்து ப்ரொலாங் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, do you think really we have to spend into this? Because they are into the media, they are into the big profession அப்படின்னும் பொழுது ஓகே அவங்க டெய்லி மேக்கப் போடணும், ஸோ they need to groom their selfன்றதுலேயே நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, அந்த செலிப்ஸ் வாக் இன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் யூ புல்லிங் இன். அஃப்கோர்ஸ் அவங்க பார்க்குறாங்க ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், சரி லெட் மீ கன்சல்ட் த டாக்டர் அண்ட் தே வாண்ட் டு டேக் த ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது எப்படி இட்ஸ் பிகமிங் லைக் அ பாயிண்ட், எல்லாருக்கும் இது ஒரு கன்ஃபியூஷன், தே நாட் பிரேக்கிங் அவுட் ஆஃப் திஸ் அண்ட் கம்மிங்ன்றது எனக்கு ஐ ஃபீல் இட் ஆஸ் ஒரு ஆடியன்ஸாகவே நான் பேசுகிறேன். இது ஒரு டாக்டரை பார்த்தா நானே கேட்கணும்னு இருந்த ஒரு கேள்வி தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி பிரேக் பண்ண போறீங்க அண்ட் வாட் இஸ் யோர் கால் அபவுட் இட் ஆன் த ஹோல்? ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. FYKI. That's what I said. ஒரே क्वेश्चन நான் மூணா பார்க்கறேன், மக்கள் சைடுல இருந்து நான் கேக்குறேன். Very sweet of you to ask that. நீங்க see the moment you are asking these questions, I also understand நீங்க ஒரு அழகான பெர்செப்ஷன் அது நாமக்கே வாஸ்துக்கு you didn't ask the question. ஒரு பையரா, ஒரு ஆடியன்ஸ், ஒரு பேஷண்டாவே இந்த क्वेश्चन கேக்குறீங்க. I could understand. I respect that. See, one, I have not spoken about it, but we have not paid 1 rupee till date for advertising 2.0. Okay. We have not paid any influencers or any celebrities. We have not collaborated with them for payment and endorsing 2.0, nothing. I strongly believe this product is speaking volumes than any advertising or marketing could do. Celebrities endorse பண்றாங்க அப்படின்னும்போது நான் எப்படி பார்க்குறேன் அதை அப்படின்னா, ஆடியன்ஸ் ஆர் ஆஸ்கிங், காசு கொடுத்தா அவங்க போடுவாங்க, அவங்கள நம்பி நம்ம போட முடியாதுன்னு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். த செலிபிரிட்டிஸ் ஆர் வெரி வெரி மைண்ட்ஃபுல் அபவுட் whom they are endorsing and how they are endorsing. இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், நான் ஃபாலோ பண்ணுற ஃபியூ செலிபிரிட்டிஸே வந்து if it is an advertisement, they are starting the description with a hashtag called AD, ad. They are very clear. Boss, it is advertisement, they are paying me and I'm promoting it. It's as simple as that. So if you see 2.0 celebrities who are posting or reel போடுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாவே it will be so casual. And they will not talk about the treatment, nothing. They will talk about what they achieved with 2.0. அவங்களோட ஸ்கின் கோல்ஸ் கூட எவ்வளோ க்ளோஸாக போயிருக்காங்க அப்படின்றது தான் பேசுவாங்க. ஸோ இஃப் யூ டைசெக்ட் தட் அண்ட் சி, we have not asked anything from them. நீங்கள் இதை பற்றி பேசுங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுங்க, எவ்வளோ நேரம்னு பேசுங்க, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். We will just switch on the camera and ma'am, speak about your experience. அவ்வளோதான்.